சும்மா பேருக்கு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். ஆனா எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கும். மொத்தத்துல ஆல் இன் ஆல் கோச்சுக்கும் அசிஸ்ட் செய்ய வேண்டியது இருக்கும். இங்க பிரதானமா ஃபுட்பால் தான், ஆனா அத்லெட்டிக்ஸும் உண்டு. என் மனசு முழுக்க இந்த கிரவுண்டும் ஃபுட்பாலுமா தான் இருக்கு. அதனால என்னால் வேற எந்த வேலையுமே பார்க்க முடியல. அப்பதான் ரம்யா உங்களை பத்தி சொன்னா. தேங்க்யூ மேம். இந்த பாலை பார்த்துட்டு இருக்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இங்க வெக்கேஷன் கேம்ப் நடந்தது, அதை கவர் பண்ணதான் ரம்யா வந்தா. அப்படிதான் அவளை எனக்கு தெரியும். என் காலேஜ்ல அவ எனக்கு சீனியரா இருந்தா. அப்படிதான் பழக்கம். ஆஹா. அதாவது நான் +2ல படிக்கிறப்ப. ஆ? சாரி. எதுக்கு சாரி? நான் இப்படி பேசிட்டே இருப்பேன். ஐயோ அதனால என்ன, நீ பேசுறது கேட்க நல்லா தான் இருக்கு. நீ நல்லா பேசு, இங்க பசங்க கிட்ட கூட பேசலாம். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க மேம். உண்மையாவே இது மட்டும்தான் இங்க குறை. அப்புறம் என்னடா பூட்ஸோட ஸ்டட்ஸ் போயிடுச்சு, ஒரே ஓட்டத்துல போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பூட்ஸா? இதை போட்டு டர்ஃப்ல அடிச்சா ஸ்டட்டு மட்டும் இல்ல, உங்க காலம் போயிடும். இது ஃபாத்திமா, நம்மளோட புது ரம்யா சொன்னா காலையில தான் பேசணும். சாலமன். சாலமன், ஜிம் ட்ரெய்னர் கிட்ட சண்டை போட்டியா? கேஸ் ஆயிடுச்சா? கேஸ்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல செட்டில் பண்ணியாச்சு. உன்னை ஒரே 1 மாசம் தானே அமைதியா இருக்க சொன்னேன். இத்தனை நாள் காத்திருந்து கடைசியில இது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அது சாலமன் தானே? ஐ லீக்ல விளையாடின சாலமன் மார்க். என் ஹஸ்பண்ட் ஜோப் தாமஸும் இவனும் சேர்ந்து தான் இந்த அகாடமியை ஆரம்பிச்சாங்க. அப்போ பசங்களாம் இவனை பாக்குறதுக்குனே வருவாங்க. இப்ப அவங்க விட்டுட்டு போறதே இவனாலதான். இப்ப இவன் விளையாடுறதெல்லாம் இல்ல, சும்மா பூட்ஸை போட்டு 4-5 ரவுண்டு மட்டும் ஓடுவான். இல்லைன்னா இவங்க விளையாடுறத வேடிக்கை பார்ப்பான். அவன் விளையாண்டா பசங்கெல்லாம் டிமாரலைஸ்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறான். மேம், இவர் பழைய இந்தியன் ஃபுட்பாலர். ஐயோ எனக்கு தெரியும், பிரதீப் சார்ல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஃபுட்பால் விளையாடுற பசங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு புக்குக்குள்ள இருந்த மாத்ருபூமி ஸ்போர்ட்ஸ் காலம்ல எழுதியிருந்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. கீழே விழுந்த பாய்ச்சுங் பூட்டியா உதைத்த பந்து வேகமாய் பறந்து சென்றது. இந்தியன் ஃபுட்பாலுடைய மிட்ஃபீல்ட் பவர் ஹவுஸ் ஆன பிரதீப்பின் காலுக்கு சென்றது. அட்டாக்கிங் பிளேயராக கோச் அனுப்பி வைத்த படை வீரன். அட நீங்க பரவாயில்லையே. பொதுவா எங்களை யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, முக்கியமா மிட்ஃபீல்டர் சார். பிரதீப், ஆ இவங்க ஃபாத்திமா, கூட்டிட்டு போ. வாங்க. ஹேய், காகல் பண்ணியே தொண்டைய நாசம் பண்ணிக்காத. நீ என்ன நாளைக்கு பாடவா போற? அது ஒரு சின்ன மேட்ச் தான். அகாடமில எல்லாம் எப்படி போகுது? ஹே, அங்க நான் சாலமனை பார்த்தேன். சாலமன் மார்கரெட். நாளைக்கு பிளான் பத்தி பேச கால் பண்ணப்ப சாலமன் சொன்னா நீ அவனுக்கு லெக்சர் எடுத்தத. இரு, நாளைக்கு என்ன? நாளைக்கு கமெண்ட்ரி பண்ண போறதே சாலமன் சொன்னதுனால தானே? அதானே பார்த்தேன். நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள் இல்லாம இப்போ இப்படி திடீர்னு செட் ஆச்சுன்னு. ஆனா அவனதான் டீம்ல இருந்து தூக்கிட்டாங்களே. அது ஏதோ ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வழியா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா தயவு செஞ்சு சொதப்பிராத, என் மானமே போயிரும். உன் பேரை கண்டிப்பா காப்பாத்துவேன் சொல்லும். என் தொண்டையே கிழிஞ்சு போனாலும் இந்த சான்ஸ் கிடைக்க நீதான் காரணம்னு கமெண்ட்ரியில கத்தி சொல்வேன். ரம்யா அவங்கதான். சமக்காரம் சைட் டிஷ்க்கு நல்லா இருக்கும். சார், சாலமன் சொல்லியிருந்தாரு கமெண்ட்ரிக்காக. ஓ இவங்க தானே அது? நான் தான் அதை ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன்ல, பின்ன எதுக்கு சாலமன் ரெக்கமெண்டேஷன்லாம்? இல்ல அப்படி இல்ல, நான் இப்ப அவர் அகாடமில தான் வேலை செய்யறேன். சாலமனோட அகாடமியா? அது மட்டும் இல்ல, நான் நிறைய ட்ரை பண்ணி எதுவும் நடக்கலன்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். நான் இல்ல, என் ஃப்ரெண்டு தான் சொன்னா. அவ சாலமன் கிட்ட சொன்னா. அதான். நீங்க நினைக்கிறது நடக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். அது இல்ல சார், ஜெயர் சார் கிட்ட ஆல்ரெடி சொன்னதா சாலமன் சொன்னாரு. அதான் வந்தேன். மேட்ச் இல்லையா இப்போ? ஹலோ ஃபாத்திமா, இங்க முடிவெடுக்கிறவன் சாலமன் கிடையாது. நான் நிஜமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க கண்டுக்கல. ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்லை. பிரசிடென்ட் கிட்ட நான் பேசி பார்க்குறேன், அப்புறம் பார்க்கலாம். வேலைக்காகுமா? உங்களை பார்க்க 2 அழகான பொண்ணுங்க வந்திருக்காங்க, ஏதோ கமெண்ட்ரி பண்ணணுமா? ஆமா, ஸ்போர்ட்ஸ் கவுன்சில்ல சொன்னாங்க. இதை கொண்டு கொடுத்துட்டு ஷோவை ஹோஸ்ட் பண்ண சொல்லு. அது நீங்க அதிர்ஷ்டசாலி. இங்க வரப்போற கெஸ்ட்டுங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஜெயேஷ் சார் அனுமதி கொடுத்துருக்காரு. இதுதான் கெஸ்டோட லிஸ்ட். ஓ சார், நான் அதுக்காக வரல, மேட்ச்க்கு கமெண்ட்ரி பண்ணேன். அது இங்க பேசியாச்சுன்னு தான் சாலமன் சொன்னாரு. ஓ அப்படியா? நீ கமெண்ட்ரி பண்ணலான்னு யார் சொன்னது? அந்த வெட்டி பயலா?
என்னை விட 10 வயசு சின்ன பையன். அவன் சொல்லி நாங்க வேலை செய்யணுமா? கவுன்சில்ல இருந்து என்ன கூப்பிட்டாங்க. கவுன்சில்ல சொன்னதுனால மட்டும்தான் நான் சம்மதிக்கிறேன், புரியுதா? கமெண்ட்ரி எல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. சி ஃபாத்திமா, நான் உன்னை முதல் தடவை பார்த்தப்பவே சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த கமெண்ட்ரிக்கு எல்லாம் வாய்ஸ் சும்மா அப்படி இருக்கணும். இப்போ கிரவுண்ட்ல கோல் போடும்போது இல்ல வேற ஏதாவது சம்பவம் நடக்கும்போது சவுண்ட் பிச்சை இறக்கியோ அதை ஏத்தியோ மாத்தி மாத்தி பேச தெரியணும். இந்த ஃபீமேல் வாய்ஸ்ல எல்லாம் பெருசா டெப்த் இருக்காது. அதுவும் இல்லாம வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல ஃபீமேல் யாராவது கமெண்ட்ரி பண்ணி பாத்திருக்கியா? இல்ல. ஆம்பளைங்களுக்கான வேலை இது. ஜெண்டர் ரிசர்வேஷன்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இத பாரு, ஆங்கரிங். இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இல்ல? அதான். அதுவும் இல்லாம ஃபுட்பால் கிரவுண்ட சுத்தி தான் இருப்ப. இது உனக்கு பெரிய சான்ஸ், திரும்ப கிடைக்காது. சார் உங்களோட இந்த பிக் சான்ஸ் எனக்கு இல்ல எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு நிறைய கிடைக்கும். சின்ன வயசுல இருந்து நாங்க எது ஆசைப்பட்டாலும் இல்ல ஆசைப்பட்டதை கேக்குறப்போ இல்ல ஆசைப்பட்டதை படிக்கணும்னாலும் அப்ப வரும். இதுதான் அதை விட கரெக்டா இருக்கும், திஸ் இஸ் த பெட்டர் ஆப்ஷன், இதெல்லாம் உங்களால பண்ண முடியாது, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. வேண்டாம் சார், இந்த பிக் சான்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு என் சான்ஸ் போதும். இட்ஸ் ஓகே சார், வா.